அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கங்கள். ஆச்சாரிய ஓஷோ ரொம்ப அழகாக சொல்லுவார், இன்றைக்கு உலகமே சிறையில் இருக்கிறது, நாம் எல்லோரும் ஊடகங்கள் என்கிற சிறையில் உருவாக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். காரணம், அதுதான் உங்கள் ஆளுமையை தீர்மானிப்பதாக அமைவதற்கு நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள் அப்படின்னார். என்னது ஊடகங்கள்ங்கிற சிறையில் இருக்கிறோம்? ஊடகங்கள்னால் இந்த திரைப்படங்கள், தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள், அப்புறம் இப்போ செல்ஃபோன்லேயே நாம் பார்க்குற பல்வேறு விஷயங்கள், ரீல்ஸு, ஷார்ட்ஸு, எல்லாமே இதை பார்த்து 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 தான் நமக்கு என்ன வேண்டும் என்று நாம் தீர்மானிப்பதை விட அவை நமக்காக தீர்மானிக்கின்றன. இப்போ ஒரு தொலைக்காட்சி இருக்குது அப்படின்னா அதில் பல விஷயங்கள் வரும். ஆனால் நாம் எதில் அடையாளம் காண்கிறோம் என்பதுதான் நம்மை உருவாக்குகிறது. அதான் அதில் இருக்கிற முக்கியமான சைக்காலஜி. இப்போ பாருங்கள், ஒரு டிவி அப்படின்னா அதில் திரைப்படங்கள் வரும், பாடல்கள் வரும், செய்திகள் வரும், பிரேக்கிங் நியூஸ் வரும், விளம்பரம் வரும், சீரியல் வரும், எவ்வளவோ விஷயங்கள் வரும். நாள் முழுக்க இதையே பார்த்துக்கிட்டு உக்காந்தா கரண்ட் பில்லு கண்ணாபின்னான்னு வரும், எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை பார்த்துட்டு எங்கள் கம்பெனியினுடைய பவுடரை பூசிங்கன்னா நீங்கள் சிவப்பாக ஆகலாம் அப்படின்னு ஒரு செய்தி துணுக்கு வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு தகவல் துணுக்கு அப்படின்னு ஒரு காட்சியாக வருது. அதை பூசிக்கிட்ட உடனே ஒருத்தர் சிவப்பாரா மாதிரின்னா இவ்வளவையும் விட்டுட்டு அதை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு கடைக்கு போய் எனக்கு இந்த பவுடர் கொடுங்க, நான் இந்த வாயை ஆகணும்னு ஒரு பொண்ணு ஆசைப்பட்டா, இல்லை ஒரு பையன் ஆசைப்பட்டா, இப்போ பாருங்கள், இது யாருடைய தவறு? இந்த ஊடகங்கள் பல விஷயங்களையும் தருது. அது ஏதோ ஒன்று திரைப்படமா, பத்திரிகையா, தொலைக்காட்சியா, பல விஷயங்களையும் தருது. ஆனால் நாம் எதிலே சிக்கிக்கொள்ளுகிறோம் என்பதில் தான் நம்முடைய ஆளுமை அமைகிறது. நம்முடைய ஆசை எந்த திசையில் அமைகிறது என்பதை இவையெல்லாம் வடிவமைக்கின்றன, அல்லது இவையெல்லாம் வடிவமைப்பதற்கு நாம் அனுமதித்து விடுகிறோம். அப்புறம் அதனால் கெட்டு போயிட்டான், இதனால் கெட்டு போயிட்டான், சினிமா பார்த்து கெட்டு போயிட்டான். சினிமா எல்லா காலத்துலேயும் தான் இருக்குது, அதை பார்க்குறவங்களாம் கெட்டு போயிட்டாங்களா? அது தன்னை கெடுப்பதற்கு அல்லது அது காட்டுகிற வழியிலே செல்லலாம் என்று ஒருவனுடைய மனம் ஆசைப்படுகிற பொழுது அவன் வேறு திசையிலே போக ஆரம்பித்து விடுகிறான். அதனால் இப்போ பாருங்கள், சிவப்பாக இருக்கிறது தான் அழகுன்னு மனசு முடிவு பண்ணிட்ட காரணத்தினால அது மாதிரி ஒரு தகவல் துணுக்கு வந்தால் மனசு அதை பிடிச்சிக்குது. இங்கே நவோமி கேம்ப்வெல் அப்படின்னு ஆப்பிரிக்க வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண், அவங்க உலக அழகியாக கூட தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு நிறைய திரைப்படங்கள், விளம்பரங்கள், கதாநாயகி எல்லாம் நடித்தாங்க. பல ஃபேஷன் மாடல்ஸ் 10 மேகசின்லலாம் கவர் ஃபோட்டோவாக வந்திருக்கிறாங்க. அந்த ஆப்பிரிக்க வம்சாவளினா என்ன நிறம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆப்பிரிக்க நிறத்தில் இருப்பாங்க. இப்போ அவர்கள் உலக அழகியாக அந்த பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாள். அப்போ சிவப்பு தான் அழகு அப்படின்றது என்னாச்சு? நாம் எது அழகு என்று நம்முடைய மனதுக்கு சொல்லித் தருகிறோம் என்பதை பொறுத்தது தான். கருப்பு அழகு என்றும் இந்த உலகம் நினைக்கிறது. இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு எப்படி உலக அழகி பட்டம் கிடைச்சிருக்கும்? அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது, அதெல்லாம் அது விஷயம் அல்ல. நாம் எது என்று நம்மை பற்றி தீர்மானிக்கிறோமோ, நம்முடைய ஆசை எது என்று நாம் தீர்மானிக்கிறோமோ அந்த திசையில் தான் நம்முடைய மனம் பயணப்படுகிறது. நாம் அதற்கு அனுமதிக்கிறோம். சார், பிரேசிலில் ஒரு ராஜா ஒரு விளம்பரம் ஒன்று செய்கிறான். 50,000 ரூபாய் நாட்டு அரசாங்கத்துக்கு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அரசாங்கம் உங்களுக்கு ஒரு விருது தரும் அப்படின்னு அந்த ராஜா அறிவிப்பு செய்கிறான். 50,000 ரூபா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விருது கிடைக்கும் அப்படின்னு. அந்த ராஜா வெளிப்படையாக பணத்தை கொடுத்துட்டு விருது வாங்கிக்குங்க அப்படின்னு அறிவிப்பு செஞ்சிட்டான். விருது கிடைக்கணும்னா பணம் கொடுங்க அப்படின்னு. உடனே ஆளுக்கு 50,000 ரூபா கொடுத்துட்டு ஒரு பட்டம் வாங்கிக்கிறாங்க. பட்டம்னா என்ன, ஒரு அறிவு பழம் அப்படின்னு வச்சிங்களேன், அப்படி ஒரு பட்டம் தரான்னு வச்சுக்கிங்களேன். நாட்டில் எங்கே பாரு 50,000 ரூபா கொடுத்துட்டு அறிவு பழங்களாக அங்கேயும் இங்கேயும் தெரியுது. யாரை பார்த்தாலும் அப்படியே பழம்பெரும் விருதாளராக இருக்கிறாங்க. இந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ராஜா என்ன பண்ணார், ஒரு பெரிய மாளிகை ஒன்று கட்டுறார். கட்டி அதை என்ன பண்ண போகிறாரு, கல்லூரி ஆக்க போகிறாரா, அல்லது மருத்துவமனை ஆக்க போகிறாரா, அல்லது வேறு எப்படி அரசு அலுவலகங்கள் இயங்குகிற இடமாக்க போகிறாரா அப்படின்னு எல்லாம் ஆவலாக பார்த்துருந்தா அதுக்கு முட்டாள்கள் மாளிகை அப்படின்னு பெயர் சூட்டுறார். என்ன ராஜா, இதுக்கு போய் முட்டாள்கள் மாளிகை அப்படின்னு பெயர் சூட்டுறீங்க, இது என்ன பொருத்தம் இது அப்படின்னு கேட்குறார் ஒரு மந்திரி.
அந்த ராஜா சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னான், ஆமாப்பா, தன்னுடைய திறமைக்குனால தன்னுடைய தகுதியினால் தான் விருது பெறணும்னு நினைக்கணுமே தவிர 50,000 ரூபா கொடுத்தா விருது வாங்கி அந்த விருது வெக்கம் இல்லாமல் பேருக்கு பின்னால் போடலாம்னு நினைக்கிறவங்கெல்லாம் முட்டாளாக தான் இருக்கும். அவன் கொடுத்த பணத்தை வச்சு ஒரு மாளிகை எழுப்பினா அதுக்கு முட்டாள்கள் மாளிகைன்னு பேர் வைக்கிறதான பொருத்தம்னு அந்த ராஜா சொல்லியிருக்கிறார். தன்னுடைய திறமையால், தன்னுடைய தகுதியால், தன்னுடைய ஆளுமை என்பது வடிவமைக்கப்பட வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட பணத்தை கொடுத்து ஒன்றை வாங்கி கொண்டு அதை தன்னுடைய விருதாக நினைத்தால் அந்த எண்ணமே, அந்த வாழ்க்கையே விருதாதானே, வீண்தானே. அதிலே என்ன சிறப்பு அடைய முடியும்? பெருந்தலைவர் காமராஜர் கிட்டக்க, ஐயா, ஒருவேளை இந்த சிஎம் பதவியிலிருந்து நீங்கள் வந்த பிறகு என்ன அசௌகரியம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த பதவி போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன அசௌகரியம் இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், பாருங்க, என்ன பெரிய அசௌகரியங்கிறேன், இப்போ நான் இருக்கிறது கூட அரசாங்க வீடு இல்லை, வாடகை வீடு தான். அதுக்கு பிறகு என்ன வாடகை வரி இதெல்லாம் போக மீதி ஒரு 1000 ரூபாயில் ஒரு 600 ரூபா மிச்சம் இருக்கும். முந்திலாம் காங்கிரஸ் காரிய கமிட்டிக்காக டெல்லிக்கு போனோம் அப்படின்னா இந்த ஃப்ளைட் செலவுக்காக ஒரு 600 ரூபா. இனிமே போகிறது அப்படின்னா கை காசை கொடுத்து தான் போனோம், இல்லை கட்சி தான் அந்த டிக்கெட்டை வாங்கி கொடுக்கணும். பாருங்கள், அவர் சிஎம்மாக இருந்திருக்கிறப்போ இவர் காசை போட்டு டிக்கெட் வாங்கிட்டு போயிருக்கிறார். இனிமே அதை கட்சி தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ சிஎம்மாக இருக்கிறதுனால கூட காவலுக்கு ஒரு 4-5 காவல்துறையை சேர்ந்த போலீஸ்காரர்கள் இருக்கிறாங்க. இனிமே அது இருக்காது, அவ்வளவுதான் அசௌகரியம், வேற என்ன அப்படிங்கிறார். தான் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இல்லை என்றால் அது எந்த வகையிலும் தனக்கு ஒரு பெரிய இழப்பு இல்லை. என்ன 2 காவலுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, இனிமேல் கூட நான் கட்சியிலேருந்து செலவழிக்கிட்டு டிக்கெட் வாங்கி தரணும், இவ்வளவுதான பெரிய வித்தியாசம் இல்லை என்றால் எந்த அளவுக்கு அந்த மனம் பக்குவப்பட்டு இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு தன்னை செலுத்துகிற விஷயம் எது என்பதிலே ஒரு தெளிவு இருந்திருக்க வேண்டும். மதுரையில் ஒரு பையங்க, வறுமையான குடும்பம், மிக மிக வறுமையான குடும்பம். அந்த பையன் படிக்கிறதுக்கு உட்காடுறான், தேர்வு நெருங்குது. அப்போ கரண்ட் கட்டு, ஒரே ஒரு மஞ்சள் பல்பு அதுதான் எரிஞ்சிட்ருக்கு, அதுவும் கரண்ட்டு கட்டு. அம்மா படிக்கணுமேம்மா அப்படின்றான். அம்மா சொல்கிறாங்க, டே, பக்கத்தில் கல்யாண மண்டபம், அங்கே அப்பா சமையல் வேலை இருக்கிறாங்க, அந்த மண்டபத்துக்கு போய் அங்கே போய் படிடா, அப்பாவை கேளு, அங்கே போய் படிப்பா, அங்கே லைட் இருக்குல்ல, அங்கே போன்னு. அங்கே போனால் அந்த அப்பா சமையல் வேலையை பார்த்துட்ருக்கிறாரு. என்னென்னா அப்படியே மலை மாதிரி சமையலுக்காக வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்கிறாரு. அங்கே வெளிச்சம் இருக்குது, இவன் படிக்கிறான், இவனால் 5 நிமிஷம் கூட உட்கார முடியல அந்த இடத்துல. அவன் கேட்டான், என்னப்பா இந்த இடத்துல எப்படிப்பா இதை பண்ணிகிட்ருக்கிற, என்னால் 5-10 நிமிஷம் கூட உட்கார முடியலையேப்பான்னு. அவர் சொன்னார், டே, எனக்கு வேறு வழி இல்லைடா கண்ணா, இப்படி தான் பண்ணி ஆகணும், எப்படியாவது கஷ்டப்பட்டு நீ படித்து மேலே ஜெயிச்சு வந்துட்ட அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துடாதா அப்படின்ற காரணத்தினால தான் நான் இதை செஞ்சிட்ருக்கிறேன்ப்பா, நீ எப்படியாவது படித்து நல்லபடியாக மேலே வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. பிற்காலத்தில் அந்த பையன் ஒரு பொறியியல் கல்லூரி சென்னை ஐஐடியிலே படிப்பதற்கு அவனுக்கு உரிய அந்த தேர்வு எழுதி அதிலே வெற்றி பெறுகிறான். அதுக்கு பிறகு பொதுவாக 3வது வருஷம்தான் அந்த ப்ராஜெக்டுன்னு ஒன்று பண்ணி அந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்காட்சியாக வைப்பார்கள். ஆனால் இவன் சேர்ந்த முதல் ஆண்டிலேயே இவன் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்பை அங்கே கண்காட்சியாக வைக்கிறார்கள். அவன் எதை கண்டுபிடித்தான் என்றால் வெங்காயம் வெட்டுகிற ஒரு மிஷினைத்தான் அவன் கண்டுபிடித்திருக்கின்றான். எல்லாரும் பாராட்டுறாங்க. இதனுடைய பேட்டன்ட் யாருக்கு என்னன்றப்போ அவன் சொன்னான், என்னுடைய அப்பாவுக்கும் இந்த தாய் நாட்டுக்கும் தானே தவிர எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த பையன் பதில் சொல்லுகின்றான். அப்படின்னா அப்பாவினுடைய அந்த கனவை நிறைவேற்றுவது தான் தன்னை செலுத்துகிற சக்தியாக அந்த பையன் வடிவமைத்து கொள்ளுகிறான் என்றால், வெளியில் கிடைக்கிற ஊடகங்களில் இருந்து நமக்குள்ளே வருகின்ற இந்த தகவல்களில் நாம் எதை தேர்ந்தெடுத்து நமக்கு உரியதாக ஆக்கிக் கொள்கிறோம் என்பதிலே கவனமாக இருந்தால் எந்த உச்சத்தையும் தொடலாம் வாழ்வில். இன்னும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.